ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ எதுவுமே கிடையாது. பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கின ஸ்பீக்கர், ஒரு 4 ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் அன்பாக்சிங் வீடியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இதுதான். அதே போல் நம்மளுடைய சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அது டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். February 27 என்னோடய பர்த்டே. அப்போ அது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு நான் இவ்வளோ நாள் செஞ்சு வச்சுருந்த ஏதோ ஒரு ஆம்ப்ளிஃபையர், நல்ல ஆம்ப்ளிஃபையர் தான் நான் கொடுப்பேன். ஸோ சாதா ஆம்ப்ளிஃபையர் கொடுக்க போகிறதில்ல. ஸோ எந்த ஆம்ப்ளிஃபையர்ன்ட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நல்ல ஆம்ப்ளிஃபையர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் எல்லா வீடியோஸ்க்கும். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறது இந்த 2 வுட் ஸ்பீக்கர் தான். இது ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 20 ருபீஸோட காஸ்ட். ஓகேங்களா? இந்த ஸ்பீக்கர் ரொம்ப தண்ணியில் ஊறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியில் ஊறினால இந்த ஸ்பீக்கர் இப்படி இருக்குது. ஸோ ஸ்பீக்கரை கேட்டு பார்க்கலாம். ப்ளஸ் ஒயரும் வெளியில் தெரியல, ஒயர் வெளியில் இல்லை. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. இப்போது ஸ்பீக்கர் எடுத்து பார்க்கலாம். ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. ஒயர் உள்ளே வச்சுருக்காங்க. இது ஒரு நார்மலான ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது நம்ம கழட்டி பார்த்துடலாம். இந்த ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் உள்ளார 2 ஒயருமே உள்ளே இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ இது 2 ஸ்பீக்கரே இருக்குது. இதோட இது பார்த்திங்கன்னா 4 ohms 5 volt என்ற ஒரு ஸ்பீக்கருடைய வேல்யூவு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கரோட பார்த்தீங்கன்னாக்கா 8 ohms 5 volt. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹோம் ஆடியோக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் இருக்குது. அடுத்தபடியாக மற்ற 2 ஸ்பீக்கரும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் ஒரு இன்டெக் ஸ்பீக்கர். ஸோ இது ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக டேப் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பக்கமும் டேப் தான் இருக்குது. ஸ்க்ரூஸ் எதுவும் இல்லை. ஆல்ரெடி நல்லா டேமேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசு. இதனால் அப்படி 2 ரெடி பண்ணாங்கன்னு தெரில. இதோட இது பார்த்தீங்கன்னாக்கா 4 ohms 10 watt இதோட ஸ்பீக்கர். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் ஃபிட்டாக இல்லை, ஆடிட்டே தான் இருந்தது. ஸோ இதில் ஃபால்ட் எதனால் தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. ஒரு வேளை பழைய கடையில் தூக்கி போட்டதில் டேமேஜ் ஆகிருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒயரில் எதுவும் டேமேஜ் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரூஸ் பாருங்கள் கையால் கேட்டுற அளவுக்கு லூஸாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த MDF ஷீட் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு. இந்த ஸ்பீக்கர் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஸ்பீக்கர் பார்க்கலாம். நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ண போகிற ஸ்பீக்கர் ஃபிலிப்ஸ் கம்பெனி. இது தான் ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 ஸ்க்ரூஸும் ஃபஸ்ட்டு கழட்டிக்கிட்டேன். 3 ஸ்க்ரூவும் கழட்டியும் என்னால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்ன ரீசன் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டும் ட்ரை பண்ணி பார்த்தா உள்ள ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிட்டு ஒரு பயம். ஸோ அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் போடலை. ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கையை வச்சு நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டாக தான் இருந்தது. கரப்பான்பூச்சி எல்லாமே இருந்துச்சு உள்ளார. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு ஃபுல்லாக இருந்தது. சரி இது எத்தனை வாட்ஸ்ன்னு செக் பண்ணி பார்த்தா சரியாக தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் 5V அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை வாட்ஸ் வருதுன்னு தெரில. ஸோ மேக்னெட்டில் மென்ஷன் பண்ணி எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரூவை கழட்ட முடியாத அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சு. நம்ம கையால் க்ளீன் பண்ண பார்த்திங்கன்னா பூச்சிக்குள்ளே ஓடிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சு. அடுத்தபடியாக ஸ்பீக்கரை நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு டஸ்ட் உள்ளே இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு நார்மல் வெட் டிஷ்யூ வச்சு ஸ்பீக்கரில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப 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 அழுக்காக இருந்துச்சு. ஸோ அது நம்ம எடுத்துக்கொள்ள கூட ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாக வெட் டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். தின்னர் வச்சு க்ளீன் பண்ணலாம். பட் அந்த பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா அந்த இருக்க கம் அந்த மாதிரி. ஸோ தின்னர் வச்சு யூஸ் பண்ணாமல் நார்மல் வெட் டிஷ்யூ இல்லை லைட்டாக ஈரமான துணிகள் எதாவது இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்பீக்கரையும் நல்லா க்ளீனாக துடைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்பீக்கருக்கான க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா கட்டான ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, க்ளீன் பண்ணி சோல்டரிங் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக வேணும். அதுக்கு இந்த நார்மல் FM ஆம்ப்ளிஃபையர் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
ஏன்னா சப்போஸ் ஸ்பீக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அதனால் நம்ம செக் பண்ணுறதுக்காக இதுலேருந்து அவுட்புட் நார்மல் வோல்டேஜ் தான் வரும். ஸோ சவுண்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதா இல்லையா, குறைன்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இந்த ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து வீடியோ போட்டிருப்பேன். செம்மி ஆம்ப்ளிஃபையர் தான் இது. என்னோடய லொக்கேஷனில் வந்து எஃப்எம் வந்து சரியாக இருக்காது. அதுக்கு நம்ம மெமரி கார்டு போடலாம். Play by TF card. FM mode. Play by TF card. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம் பின்னாடி. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இது பாடுது. ஒரு ஸ்பீக்கர் வந்து நல்லா பாடுது. இது ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது ஸ்பீக்கரும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுல 2 ஸ்பீக்கரும் நல்லா இருக்கு. இப்போ மூணாவதா இந்த இன்டெக்ஸ் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணலாம். வந்தது செந்தமிழ் பாட்டு. ஓகே, இந்த ஸ்பீக்கரும் நம்மளுக்கு நல்லா இருக்கு. அடுத்தபடி கடைசியாக நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர். ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிலிப்ஸில் வந்து எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா இருக்கு. அரச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தீரே ஒரு அழகு பெட்டகம் புதிய நார்மல் சவுண்ட் வருது. ஏன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் ரொம்ப கம்மி, அதனால நார்மல் சவுண்ட் வருது. பட் ஒர்க் ஆகுது. சுந்தரி வந்ததென்ற